வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து பிளவுஸ் ரோப் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி முறுக்கு கயிறு மாதிரி எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து பிளவுஸ்க்கு வந்து தின்னா ரோப் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரோப் வந்து தைக்க போறோம். இப்போ நான் ஒன்னு தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ரோப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி துணியிலே செய்யற இந்த ரோப்புக்கு வந்து லட்கன்ஸ் இந்த கீழே பெல் ஷேப்ல இருக்கும்ல, அது வந்து 2 லேயரா வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதும் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோப் தைக்கிறதுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும். நம்ம கிராஸ் பீஸ்க்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து சதுரமான துணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கிராஸா மடிச்சு அந்த கிராஸ்ல வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த துணியில வந்து நான் இந்த இடத்துல வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ்ல தச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ட்விஸ்ட் பண்ண மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இதுல வந்து நம்ம ராங் சைடு வச்சு இந்த மாதிரி பாதியா மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையலோட அளவு வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் ஃபுட்டோட 1 ஃபுட் அளவுக்கு இந்த தையல் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அகலத்துல தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்க போறோம். ஊசியில இந்த மாதிரி கட் ஆகாத நூல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு சைடு வந்து நான் முடிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தையல் போட்ட இடத்துல வந்து நம்ம ஈவனா கட் பண்ணிட்டு அந்த துணியோட ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி உள்ள விட்டு ஊசி வந்து 2 தடவை வந்து விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஊசியோட பின் பக்கமா நம்ம போட்ட தையல் வழியா உள்ள வந்து நம்ம விட்டு ஊசியை வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் எடுக்க போறோம். இது நம்ம பிளவுஸ் ரோப்புக்கு வந்து எப்படி வந்து துணியை ரிவர்ஸ்ல திருப்புவோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்து ஊசி எடுத்துட்டு இந்த முனை இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா அந்த துணி வந்து உள்ள ரிவர்ஸ்ல திரும்பி வரும். இந்த பக்கம் இருக்க நூலை வந்து நீங்க இழுத்துட்டே இருந்தீங்கன்னா உள் பக்கமா நமக்கு இந்த ஃபுல் துணியும் வந்து நமக்கு திரும்பி வரும். ஒரு ரோப் மாதிரி வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இதுல வந்து நம்ம தையல் போட போறோம். இப்ப இந்த ரோப் வந்து உள்ள விட்டுட்டு ஒரு 2 தையல் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரோப் வந்து இடது பக்கமா இந்த மாதிரி சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடணும். கொஞ்ச தூரம் வந்து இந்த மாதிரி சுத்தி விட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். நீங்க தையல் வந்து பெரிய தையல் இல்லைன்னா சின்ன தையல் எதுனாலும் போட்டுக்கலாம். பெரிய தையல் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். சின்ன தையல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நல்லா நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தையல் போடும்போது கொஞ்சம் மெதுவாவே போடுங்க. ஏன்னா நம்ம அந்த துணியை வந்து உள்ள வந்து ட்விஸ்ட் பண்ணி தைக்கிறோம். வேகமா தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊசி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாவே வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க. தையல் போடும்போது பின்பக்கமா பிடிச்சு அந்த ரோப் வந்து ரொம்ப இழுக்க கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து சுத்தி விட்டுட்டு தைக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம லைட்டா பின்னாடி வந்து நமக்கு அந்த இது வந்து கரெக்டா சுருக்கம் இல்லாம வெளியில வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கையில பிடிச்சு விடுறோம். நம்ம ஃபோர்ஸா பிடிச்சு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தையல் பெருசு பெருசா விழுந்துரும். மாதிரி அந்த ஃபுல் ரோப்பையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி நேர வந்து ஒரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா இந்த ரோப்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து தைக்கும் போது இடது பக்கம் வந்து சுத்தணும்ல, நம்ம இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு வலது பக்கம் வந்து சுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கயிறு வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி கிடைக்கும்.
மாதிரி முறுக்கு கயிறு மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம தைக்கும் போது எந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம சுத்தணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த மாதிரி சுத்தி விடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி நல்லா அழகா ஒரு ரோப் வந்து கிடைக்கும். இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறம் இது வந்து பிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட எட்ஜ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுல கீழே பெல் ஷேப்ல தைக்கிறதுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல துணி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து 2.5 இன்ச் அகலத்துல சதுரமா துணி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கிராஸா முக்கோணமா மடிச்சுட்டு உள்ள ரோப் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது அந்த கீழே வந்து மடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளியில தெரியாது. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிட்டு இதை வந்து ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ரோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் வந்து பெரிய தையல் போட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தையலோட சின்ன அளவு வச்சு நீங்க தச்சு பாருங்க. இதை விட உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வந்து நல்ல பக்கத்துல கிடைக்கும். இதுல நான் வந்து 2 ரோப் வந்து இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து கீழே துணியில வந்து ஒரு பெல் ஷேப்ல வந்து லட்கன் செஞ்சிருக்கோம். இதே மாதிரி நிறைய லேயர்ஸ் வச்சு நம்ம வந்து லெஹாங்காக்கு, பிளவுஸ்க்கு, சுடிதாருக்கு எதுக்குனாலும் இந்த ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் எப்ப போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நம்மளோட சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.